ஓம் சாந்தி. இங்க உள்ள இந்த மோசமான சூழ்நிலை எல்லாமே நிலையற்றவை. அதனால உங்க படகை இங்க கட்டாதீங்க. இது வேற ஒரு தேசம். இங்க உங்க படகை கட்ட வேண்டாம். இந்த பூமி உங்களுடையது கிடையாது. இது அந்நியமான இடம். அதனால இங்க நினைச்சிருப்பது பாதுகாப்பானது கிடையாது. நதிக்கரையின் காட்சிகளை பத்தி பேசுவோம். இங்க இருக்கிற கரைகள் ஏமாற்றக்கூடியது. பயணத்திலேயே நன்மை இருக்கு. இங்கு படகை கட்ட வேண்டாம். தொடர்ந்து போயிட்டு இருக்கிறதுலதான் நன்மை இருக்கு. இங்க படகை கட்டினா அது அழிவை உண்டாக்கிடும். இந்த வானமே சாட்சி. இங்க நீரும் நிலமும் இரண்டுமே நிலை இல்லாம இருக்கு. அதனால இங்கு படகை கட்ட வேண்டாம். இந்த நிலம் நமக்கு சாதகமா இல்ல. இங்கு படகை கட்டாதீங்க. இங்க இருக்கிற காட்டுல விசித்திரமான துர்நாற்றமும் அசுத்தமும் நிறைஞ்சிருக்கு. இந்த நிலம் அந்நியமானது. இது உங்க வீடு கிடையாது. கரையிலிருந்து கேட்கும் இந்த பாடல்கள் நம்ம மூழ்கடிக்காம இருக்கட்டும். இங்க கேட்கக்கூடிய இந்த பாடல்களால நம்ம மயங்கி மூழ்கி போகலாம். அதனால இங்க உங்களுடைய படகு கட்டாதீங்க. இதுக்கு முன்னாடி இந்த துறைக்கு வந்த படங்களை பத்தின எந்த செய்தியும் இது வரைக்கும் கிடைக்கல. எந்த வானத்தை நம்ம தெரிஞ்சிருந்தோமோ அது இந்த வானம் கிடையாது. இது அந்த நிலம் இல்ல சகோதரரே. இங்கு படகை கட்டாதீர்கள். இந்த மண்ணை நாம தெரிஞ்சவங்க தான். நாம இதன் வழியா போயிட்டு இருந்தோம். ஆனா இந்த மண்ணில் நம்பிக்கையினுடைய மனம் இல்ல. இங்க படகு கட்ட வேண்டாம். ஆதி காலத்துல இருந்து நம்மள அழைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலம் இப்போ நம்ம கண் முன்னாடி தெரியுது. இங்க படகு கட்டாதீங்க. ஆதி காலத்துல இருந்து நமது வீடு நம்ம இருக்கோம். அந்த இடம் நம்ம அழைச்சிட்டு இருக்கு. நாம விரும்பிய இலக்கின் கரை இப்போ கண் முன்னாடி தெரியுது. இங்க தங்குறதுல அழிவு இருக்கு. இங்கு படகு கட்ட வேண்டாம். எப்போதெல்லாம் கரைகள் நம்மள கவர்ந்து இழுக்குதோ அப்போவெல்லாம் பிரிவும் விரக்தியும் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதனால இங்க படகு கட்டாதீங்க. இங்கு பிணைக்கப்படக்கூடாது. இந்த மாதிரி பாடல்கள் இருக்கு, கவிதைகள் இருக்கு. இப்போ இன்னைக்கு அவ்வியக்த முரளியினுடைய தேதி 13/4/2011. இந்த முரளியினுடைய முக்கிய தலைப்பு என்ன? ஜுவாலாமுகி அக்னி ஸ்வரூப யோகத்தின் மூலம் சம்ஸ்காரங்களை மாற்றுவது, மேலும் நமது முகம், நடத்தை, பார்வை, விருத்தி மற்றும் சங்கல்பத்தின் மூலம் தந்தையை பிரத்யட்சப்படுத்துவது. ஜுவாலாமுகி யோகம்னா என்ன? அதாவது அகண்ட நினைவு. ஒரே ஒரு தந்தை, இரண்டாவது யாரும் இல்லை. மேலும் ஜுவாலாமுகினா வால்கனிக் மெடிடேஷன், அதாவது அக்னி. இதுல என்ன நடக்குது? மாற்றம். இதுல அக்னியினுடைய விஷுவலைசேஷன் இருக்கணும். அக்னிய பல்வேறு வகைகள்ல விஷுவலைஸ் செய்யணும். உதாரணமா 50 வகைகளை சொல்லுங்க. ஒண்ணு சுடுகாட்டு நெருப்பு. எப்படி சிதைய நெருப்பு எரிக்குதோ அது மாதிரி எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்ஸ்காரத்தை எது எரிக்குது? அக்னி. அப்போ இன்னைக்கு அக்னியினுடைய ஒரு படத்தை எடுத்துக்கலாம். அதனுடைய தீச்சுடர்களுக்கு நடுவுல நம்முடைய ஒரு சம்ஸ்காரத்தை எழுதுவோம். முதல் விசுவலைசேஷன், அதாவது கற்பனை என்னன்னா சுடுகாடு, சிதை எரியுது. ஜுவாலாமுகி யோகம்னா அடுத்து என்ன? இரண்டாவது ஹோலி இல்லையா, எரியும் ஹோலி. மூன்றாவது வேற எங்க அக்னி இருக்கு? யஜ்யத்துல அக்னி எரியுது, அதனுடைய விசுவலைசேஷன். அதுல சம்ஸ்காரங்கள் தகிச்சிட்டு இருக்கு. அங்க மரக்கட்டைகள் எரியுது, இங்க சம்ஸ்காரங்கள் எரியுது. நான்காவது அடுப்பு. அடுப்புல உணவு எப்படி மாறுது? எல்லாமே எரிஞ்சு அதனுடைய வடிவம் மாறிடுது. அடுத்து தங்கத்தை உருக்கும் போது வைரத்தை தங்கத்தை அக்னியில சூடாக்குறாங்க, அது எரியறத பாருங்க. அடுத்து ராவணனை எரிக்கிறாங்க, ராவண தகனம் நடக்குது. அந்த ராவணன் எங்க இருக்கான்னு சொன்னீங்க? எனக்குள்ள இருக்கான். மக்கள் என்ன கொண்டாடுறாங்க? தசரா. ஒரு அம்பு செலுத்தப்படுது, ராவணன் நிக்கிறான், அம்பு பட்டு ராவணன் எரியிறான். எவ்வளவு பெரிய ராவணன்! எனக்குள்ள இருக்கக்கூடிய விகாரங்கள், எனக்குள்ள இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள், குறைகள், பலவீனங்கள், தவறுகள், குறைபாடுகள், அபூர்ணங்கள், இது எல்லாமே பெரிய ராவணனுடைய வடிவுல இருக்குன்னு நினைச்சு பாருங்க. டிஜிட்டல் ராவணன் பல வடிவங்கள்ல இருக்கு இல்லையா? பேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப், வாட்ஸ்அப். இங்க 5, அங்க இன்னும் 5 சேர்த்துக்கோங்க. இதுல யாரு சிக்கி இருக்காங்களோ அது எல்லாமே என்ன ஆகுது? எரியுது. அடுத்து கொல்லனின் உலை. இது ரொம்ப தனித்துவமானது. கொல்லனோட உலையில அவர் என்ன செய்யறாரு? சுத்தியால அடிக்கிறாரு. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கிறது முதல்ல நெருப்புல சூடாக்கப்படுது, அதுக்கப்புறம் தான் அடிக்கப்படுது. அடிக்கும் போதுதான் அதனுடைய புதிய வடிவம் அது அடையுது. இதையும் இப்படியே கற்பனை பண்ணணும். அடுத்து ஜுவாலாமுகியினுடைய அந்த லாவா இல்லையா, அதனாலதான் பாபா அதுக்கு ஜுவாலாமுகின்னு பெயர் வச்சிருக்காரு. லாவா வெளியேறுது. இங்கிருந்து உருகிய லாவா வெளியேறிட்டு இருக்கு. இந்த முழு நக்கி ஏரிய உறைஞ்சு ஜுவாலாமுகி. ஒரு நாள் இது ஜுவாலாமுகியா மாறும், அங்கிருந்து வெளியே வரும். இது முழுமையாக்க விடணும். இங்கிருந்து நெருப்பு வெளியே வருது இல்லையா? என்ன வெளி வருது? திரவ அக்னி. அக்னி எப்படி இருக்கு? திரவ வடிவத்துல. இதனுடன் இன்னொரு கற்பனையை சேர்த்துக்கணும். நீங்க ஒரு அறிவு இருக்கு, ஆனா அது எப்படி? அக்னியனுடைய ஒரு அறிவி, திரவ அக்னி. இன்னொரு நதி ஓடுது, அது எந்த நதி? திரவ அக்னி.
இந்த அக்னியில விக்ரமங்கள், பாவங்கள், துஷ்கர்மங்கள் எல்லாமே சாம்பல் ஆயிடுதுன்னு யோசனை பண்ணுங்க. அடுத்தது என்ன சொல்லலாம்? செங்கல் சூளை. முழு சூளையையும் இப்படி அடுக்கி வச்சு அதுல நெருப்பு மூச்சாங்க. ஆரம்பத்துல அதனுடைய நிறம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என்னவா மாறிடுது? ஒரு முறை நிறம் மாறிடுச்சுன்னா அது மீண்டும் தனது பழைய நிறத்தை அடையிறது இல்லை. எந்த பொருளையும் சூடாக்கி கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அது முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்காது. இந்த மலர்களை எரிச்சு அது சாம்பல் ஆயிடும். அந்த சாம்பல் திரும்ப மலரா மாற முடியாது. அடுத்தது என்ன இருக்கு அக்னியில? சூரியன், சூரிய கதிர்கள். அடுத்த விசுவலைசேஷன் என்ன பண்ணணும்? சூரிய கதிர்கள். பூத கண்ணாடி வழியா வந்து காகிதத்தை எரிக்கிறாங்க இல்லையா? அப்புறம் கரும்பு சாறு, தந்தூர், அடுப்புல நெருப்பு எரியுது, கரும்பு சாறு வெள்ளமா மாத்துறாங்க. அடுத்து மின்சார உற்பத்தி இல்லையா? மருத்துவமனையில இன்சினரேட்டர் வந்து இருக்கும். அங்க இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும், அதாவது டெஸ்ட் டியூப், ஊசி, பிளாஸ்டிக் எல்லாமே அதுல போடப்படுது. அது எல்லாமே அதுல என்ன ஆயிடுது? சாம்பல் ஆயிடுது. அடுத்து கண்ணாடியை உருக்கி முழுசா வளையல், கப்பு, கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. கண்ணாடியை உருக்கும் போது இந்த நெருப்பு உருகுது இல்லையா? அப்படிப்பட்ட நெருப்பு கண்ணாடி தண்ணீரை போல உருகிவிட்ட அதை எந்த மோல்டுல ஊத்தினாலும் அதே வடிவமா மாறிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? காட்டுத்தீ. இதெல்லாம் எதுக்காக பிரதர் சொல்லிட்டு வராருன்னா, அந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட நம்மள கம்பேர் பண்ணி பார்த்து அப்படி யோகா பண்ணணும். அப்படி யோகா பண்ணும்போது என்ன நினைச்சுக்கணும்? இப்போ நெருப்புல தங்கத்தை போடுறாங்க, அந்த தங்கம் எரியுதுன்னா இப்போ நான் தான் அந்த தங்கம். என்ன வந்து இந்த யோகாங்கிற அக்னியில ஈடுபடுத்துறேன். எனக்குள்ள இருக்கிற அந்த சம்ஸ்காரங்கள், அந்த குறைகள் எல்லாம் மாறி நான் உண்மையான தங்கமா மாறுறேன். என்ன நானே மோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வெதர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் நம்ம செஞ்சு பார்க்கணும் பிராக்டிக்கலா. அடுத்தது என்ன சொல்றாரு? காட்டுத்தீ. காட்டுத்தீ பத்தினா ஏதாவது மீதம் இருக்கா? எதுவுமே இருக்காது, நெருப்பு தான் இருக்கும். அடுத்து வேற என்ன நெருப்புகள் இருக்கு? மின்னல். வானத்துல இருந்து மின்னல் தாக்கும் போது அது என்ன? அதுவும் மிகப்பெரிய நெருப்பு தானே. இந்த எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படும் போது நோயாளிகள் வருவாங்க. 3 நாளுக்கு முன்னாடியே ஒரு நோயாளி வந்திருந்தாரு. அவருக்கு கடுமையான எலக்ட்ரிக் ஷாக் இருந்துச்சு. அந்த ஷாக்கை விட அதனால ஏற்பட்ட பயம் தான் அதிகமா இருக்கும். பாம்பு விஷம் இல்லாததா இருந்தாலும் பாம்பு கடிச்சிருச்சுங்கிற பயமே அதிகமா பிடிச்சுக்கும். எலக்ட்ரிக் ஷாக் ஏற்பட்டா இசிஜி நார்மலா இருக்காங்கிறது தான் பார்க்கணும். அதுல என்ட்ரி உண்டு, எக்ஸிட் உண்டு இருக்கும். நுழைவு இங்க, வெளியேறும் இடம் அங்கே. அதனால இதயத்துல மின்சார செயல்பாடுகள்ல மாற்றம் ஏற்படும். எலக்ட்ரிக் ஷாக் காரணமா நோயாளி ரொம்ப பயப்படுவாரு. அதனால ஷாக் கொடுக்கும் இத்தகைய விஷயங்களும் ஒரு எக்ஸாம்பிள். அப்படின்னா மின்னலும் என்ன? ஒரு ஷாக்கு. அதுவும் என்ன? ஒரு நெருப்பு தான். இப்போ நம்ம நெருப்பு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஜுவாலாமுகி யோகத்துக்காக ஒரு உதாரணங்கள் கூறப்படுது. சிலர் வீட்டுல வார்த்தைகளால நெருப்பேத்தி விடுறாங்க. இல்ல, அது வந்து ஸ்தூலமான நெருப்பு, சூட்சுமம் இல்ல, எரியும் வீடு, எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய வீடு. வீட்டுல தீப்பத்தினா என்ன ஆகும்? முழுசு சாம்பல் ஆயிடும், எதுவும் மிஞ்சாது. குண்டு இல்லைன்னா பெட்ரோல் குண்டு போட்டா அதுவும் நெருப்பு தானே. ஹிரோஷிமா நாகசாக்கில வந்து வீசினாங்களே அஸ்திரம், சஸ்திரம், சஸ்திரத்தை விட அஸ்திரம். மேலும் குப்பைகளை எரிக்கிறாங்க, கார்பேஜ், சோலார் பர்னேஸ். பர்னேஸ்னா என்ன? சூளை. அதே மாதிரி சோலார் சூளை. ஹோலிகா பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், சூரிய கதிர்கள் இல்லையா? தீபாவளி வெடிக்கக்கூடிய அந்த பட்டாசு, அந்த தீப்பொறி, ஸ்பார்க்ஸ், எரியும் நிலக்கரி தணல்கள் இருக்கே, அதுவும் ஒரு குறியீடு தானே. அப்புறம் லாக்ஷா கிரகம், வீட்டுல தீப்பத்துறது. லங்கா தகனம், முழு இலங்கையும் எரிச்சுட்டாங்க. மேலும் நம்ம எதை எரிக்கிறோம்? வரட்டிகளை எரிக்கிறோம் இல்லையா? அப்புறம் கற்பூரம், அகர்பத்தி, மெழுகுவர்த்தி. 50 உதாரணங்கள் சொல்லணும்னா எதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் அங்கித்தி இல்லையா? அகர்பத்தி, மெழுகுவர்த்தி நம்ம சொல்லுவோம், அங்க அங்கித்தின்னு சொல்றாங்க. முதல்ல என்ன சொன்னோம்? நெருப்பு கோலங்களின் நடுவே நடக்கிறது. ஃபயர் டெம்பிளும் நெருப்பு இருக்கும்ல, அது எப்பவும் எரிஞ்சுட்டே இருக்கும். அடுத்து வந்து தீப்பந்தம், டார்ச், ஃபயர் ரிங், ஃபயர் பிட், நெருப்பு குழி, அதெல்லாம் சொல்லுவாங்களே. அது மேல மனிதர்கள் நடப்பாங்க, ஏன்னா மோட்டார் சைக்கிள் ஓட்டுவாங்க. நிலக்கரி தயாரிக்கவும் நெருப்பு பயன்படுது. மேலும் குளிர்காலத்துல ஏற்றக்கூடிய இந்த பான்ஃபயர் வெளிநாடுகள்ல ஏத்துறாங்க இல்லையா? இது எல்லாமே எதுக்கான குறியீடு? ஜுவாலாமுகி யோகா. அதாவது இப்படிப்பட்ட நெருப்பை நம்ம பார்க்கணும். இந்த ஆத்மாவுக்கு நெருப்பு பத்தி இருக்கு, அதுல எல்லாமே சாம்பல் ஆயிடுறத நம்ம பார்க்கணும். சம்ஸ்காரம் எரியுது, பற்றுதலினுடைய சம்ஸ்காரம், துக்கப்படுறதுக்கான சம்ஸ்காரம், சோகப்படுறதுக்கான சம்ஸ்காரம், கோவிச்சுக்கிறது, மனசு புண்படுறது, வெளிக்காட்டுறது, ஷோ ஆஃப் சொல்லுவாங்க இல்லையா? எல்லா வகையான சம்ஸ்காரங்களும் என்ன ஆகுது? பலவிதமான உவமைகள் மூலமா நம்ம விளக்கணும்.
சில சமயம் முழுக்காத்துக்கே வந்து தீ பற்றுது, சில சமயம் கொல்லனினுடைய நெருப்பு, சூரிய கதிர், மின்னல், நிறைய சொல்லிட்டாரு இல்லையா? இதெல்லாம் எதுக்காக சொல்றாரு? நம்மள ஒவ்வொன்னோட கம்பேர் பண்ணி அந்த ஜுவாலாமுகி யோகத்துல நம்ம நல்லா ஈடுபடணும். அப்புறம் எலக்ட்ரிக் சேர் இருக்கே, ஃபயர் சேம்பர், ஃபயர் டனல், அப்புறம் லாவா, மேக்மா, வைல்ட் ஃபயர், ஃபயர் ஸ்டார்ம், எல்லா திசைகள்ல வானத்துல இருந்து நெருப்பு கோலங்கள் விழுது. ஹெயில் ஸ்டார்ம்ஸ் போல நெருப்பு கோலங்கள் மேல இருந்து விழுது. அப்படின்னா என்ன கற்பனை பண்ணணும்? அதாவது தகக்கக்கூடிய ஒரு நெருப்பு. அப்போ என்ன சொல்வோம்? ஜுவாலாமுகி யோகா. 2 கற்கள் மோதும் போது வரக்கூடிய தீப்பொழியும் நெருப்பு தானே. அப்புறம் மேட்ச் பாக்ஸ், லைட்டர், இந்த மாதிரி முரளியினுடைய முக்கிய தலைப்பு என்ன? ஜுவாலாமுகி அக்னி ஸ்வரூப யோகம். எப்படிப்பட்ட யோகம்? அக்னி ஸ்வரூப யோகம். நெருப்பின் வடிவத்தை தாங்கியது. அக்னி வீர் நம்மெல்லாம். யாரு? நான் வந்து அக்னி வீர், அக்னி குமார், அக்னி குமாரி. அதாவது ஒரு 10-15 வருஷம் எத்தனை ஆயிடுச்சு? 50 ஆயிடுச்சு இல்லையா? 35 தான் வந்திருக்கு. இத பத்தி இன்னும் நீங்க யோசிக்கலாம். அதாவது இப்ப பிரதர் எக்ஸாம்பிள் கொடுத்தாரு இல்லையா, ஜுவாலாமுகி யோகாக்காக 35 தான் வந்திருக்கா, இன்னும் நம்ம நிறைய 50 வரைக்கும் கொண்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாபா சொல்றாரு இந்த முரளியில, நீங்க ராவணனை கொல்றீங்க, எரிக்கிறது இல்ல, அதனாலதான் அந்த சம்ஸ்காரம் திரும்ப திரும்ப வருது. சம்ஸ்காரம் எங்க முடியுது? சம்ஸ்காரம் முடியறது கிடையாது. மேலும் முகம், நடத்தை, பார்வை, விருத்தி மற்றும் சங்கல்பத்தின் மூலம் தந்தையை பிரத்யட்சப்படுத்தணும். வாணி சகோதரர் சொல்றாரு, தோசை சுடும் நெருப்பு. 2வது கேள்வி என்ன? உண்மையான பரமாத்மா அன்பின் உண்மையான அடையாளம் என்ன? முரளியின் அடிப்படையில இல்ல, முரளியை விட்டுட்டாலும் பரமாத்மா அன்பினுடைய அடையாளம் என்ன? முழு அர்ப்பணம். ஒண்ணு நெருப்புல பறந்து வந்து அதுல விழும் விட்டல் பூச்சி, அது வந்து முழுமையா அர்ப்பணம் ஆயிடுது. மத்தவங்க செல்ஃபி எடுத்துட்டு போயிடுறாங்க, அவங்க விட்டல் பூச்சி. இவங்க வந்து முழுமையா அர்ப்பணமானவங்க. அவங்க வந்து சுத்தி படம் எடுத்து கைகளை அசைச்சு போயிடுறாங்க. அடுத்து பலிஹாரி, அதே ஒருவருக்கே அர்ப்பணிப்பு, வேற யாரும் இருக்க மாட்டாங்க, அவரை போலவே ஆயிடுவாங்க, பிரிக்கவே முடியாது, ஒன்னாவே இருப்பாங்க, இதயத்துல ஒருத்தரையினுடைய நினைவு இருக்கும். அதனால இதுக்கு என்ன ஆக்டிவிட்டினா, 2 வட்டங்கள் வரையணும். ஒரு வட்டத்துல நான்னு எழுதலாம், மற்றொரு வட்டத்துல பாபான்னு எழுதலாம். இந்த 2 நடுவே இணையும் பகுதியில பாபாவும் நானும் எப்போதும் சேர்ந்து அப்படின்னு எழுதணும். பெரிய வட்டம் பாபா, அதனை தொடக்கூடிய இன்னொரு வட்டம் யாரு? நான். எல்லோரும் வரையணும். டைரி பேனா இல்லாம கிளாஸ்ல உட்காரவே கூடாது, அனுமதி கிடையாது. சீக்கிரம் வரைஞ்சு முடிச்சிடுங்க. பிரதர் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு பாருங்க. நம்ம கூட இவரோட ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது பாபாவே சொல்லியிருக்காரு, முரளி குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம கூட எல்லா கிளாஸையுமே, அந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்ல, அது யாரு நடத்துறதா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே வந்து ஒரு டைரி பெண்ணோட உட்காரும் போது பிராக்டிக்கலா அதை நம்ம அந்த டைம்ல நம்ம எழுதும் போது செய்யும் போது நல்லா ஞாபகம் இருக்கும் நமக்கு. இதுல ஒண்ணுல வந்து பாபா, இன்னொன்னுல நான், நடுவுல எப்பவுமே சேர்ந்து அப்படின்னு சொல்லி எழுதணும். நாம எழுதுறது எல்லாமே என்ன ஆகும்? சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகுது. நம்ம கேட்கறது கான்சியஸ் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கேட்கறது கான்சியஸ் வரைக்கும் தான் இருக்கும், ஆனா ஆழ் மனசுல வந்து எழுதுனா மட்டும்தான் போகும். நம்ம கையால எழுதப்படுவது ஆழ் மனசுல நுழையுது. இலக்கு ஞானம்ங்கிறது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஞானத்தை எங்க கொண்டுட்டு போகணும்? உள்ளார்ந்த சைத்தன்யத்துல. ஆழ்மனம் எந்த மொழியை புரிஞ்சுக்குது? படங்களினுடைய மொழியை புரிஞ்சுக்குது, விஷுவலைசேஷன் மொழியை புரிஞ்சுக்குது. அதுக்கு படம் வரையணும், ஏதாவது ஒரு கற்பனை பண்ணணும், ஏதாவது ஒரு காட்சி. எரியும் காட்டுத்தீய அதுக்கு காட்டுங்க, அப்போ அது தொடர்பு படுத்திக்கும். இந்த சம்ஸ்காரம் எரிய முடியும்னு அது நினைக்கும். இப்போ தீ பத்தினதுக்கு அப்புறம் பொருட்களுக்கு என்ன ஆகுதுன்னு போய் பாருங்க. அது மாதிரி அது சம்ஸ்காரத்துக்கும் ஆகணும். யார்கிட்ட டைரி பேனா இல்லையோ எடுத்துக்கோங்க, ஆனா அதை தினமும் பயன்படுத்தணும். இன்னைக்கு எழுதி நாளை ஓம் சாந்தின்னு விட்டுடக்கூடாது. அப்படின்னா பரமாத்மா அன்பினுடைய உண்மையான அடையாளம் என்ன? ஒண்ணு வந்து தியாகம், 2வது என்ன சொன்னோம்? எப்பவுமே கம்பைண்டா இருக்கணும், சமர்ப்பணம் இல்லையா? எல்லாமே ஒரே பொருள் தான். ஆரம்பத்திலேயே எல்லாம் வந்துருச்சு, இதயத்துல ஒருத்தர் மட்டும்தான். நாம பாபாவை நேசிக்கிறதுனா அந்த 14 விஷயங்களையும் ஒரு முறை ஒரு வகுப்புல சொல்லிருந்தோம் இல்லையா? பாபாவை நேசிக்கிறதுனா முரளிய நேசிக்கிறது, பாபாவை நேசிக்கிறதுனா வீட்டை நேசிக்கிறது, சூக்ஷ்ம வதனம்,
யஜ்யம், குடும்பம், சேவை, யோகா, முரளி, இயற்கை, உலக ஆத்மாக்கள், மதுபன், பரந்தாம், அது எல்லாமே என்ன ஆயிடுது? எல்லாத்தையுமே நேசிக்கிறதுக்கு பேருதான் அப்பாவை நேசிக்கிறது, தன்னையே நேசிக்கிறது. முதல்ல உன்னை நேசி. அதனால பாபாவை நேசிக்கிறதுனா பல விஷயங்கள். பாபாவினுடைய மகளையும் நேசிக்கிறது. அதாவது பாபாவை நேசிக்கிறதுனா எல்லாமே அதுல அடங்கிறது இல்லையா? பாபாவுடைய ஞானம், தாரணை, தூய்மை, இது எல்லாமே நம்ம நேசிக்கணும். தாதி தீதிகள் சென்டரை கூட நேசிக்கணும். ஏன்னா அவங்க நிமித்தம், அவங்க இல்லாம படகு கரை சேராது. அதனால எல்லாரையும் நேசிக்கணும். இது ஒரு பாயிண்ட். மேலும் துறை பொறுப்பாளர், சீனியர், ஜூனியர், ஸ்டூடெண்ட்ஸ், வெளியில இருக்கிறவங்க, எதிரி, இந்த முழு சிருஷ்டி, ஒவ்வொரு துகள், ஒவ்வொரு ஜீவ ஜந்துகள், யாருக்கும் தீங்கு வரக்கூடாது, யாருக்கும் நம்ம துக்கம் கொடுக்க கூடாது, எல்லாத்துக்கும் நன்மை இருக்கணும். For the good of many, for the welfare of many. எல்லாருக்கும் சேவை, மனித சேவையே மாதவ சேவை. ஸ்ரீமத்து, கல்வி, மரியாதை, கொசுக்கள் கூட நேசிக்கணும் நம்ம. அப்படின்னா பரமாத்மா அன்பின் உண்மையான அடையாளம் என்ன? எப்பவும் இதயத்துல. அந்த வரைபடம் வந்துருச்சு இல்லையா? சோ அந்த வரைபடத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. இதயத்துல திலாராம் பாபாவை உடன் வச்சிருக்கணும். எப்பவுமே தன்னை தனியா உணரக்கூடாது. எப்பவுமே தனியா இருக்கிற மாதிரி உணர்வு வரும். நான் தனியா இருக்குங்கிற உணர்வு வரும், அப்ப துக்கம் வரும். தனிமைங்கிற சொல்லுக்கு ஹிந்தியில 2 சொற்கள் இருக்கு. அகேலாப்பன், ஏகாந்த், இரண்டும் ஒன்னா. ஒன்று தனிமை. அகராதியில 2க்குமே ஒரே பொருள் தான். ஆனா பாருங்க, அகேலாப்பன், ஏகாந்த்னா ஒண்ணு லோன்லினஸ். ஈவன் இங்கிலீஷ்ல கூட இதுக்கு டெஃபினிஷன் இருக்கு. தனிமைன்னு நம்ம இங்கிலீஷ்ல தமிழ்ல ஒரே வார்த்தையில சொல்றோம். ஆனா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல டிஃப்ரெண்ட் மீனிங். அகேலா பண்ணா லோன்லினஸ், ஏகாந்த்னா சாலிட்யூடு. அப்ப ஒண்ணு கட்டாயம், இன்னொன்னு சுய விருப்பம் இல்லையா? ஒண்ணு துக்க நிலை, இன்னொன்னு ஆனந்த நிலை. ஒண்ணு மனச்சோர்வு, நிராசை, சோகம், தனிமை. இங்க ஒரு விரக்தி உணர்வு இருக்கு. தனிமை, இங்க எல்லாரும் என்ன விட்டுட்டாங்கிற உணர்வு. நான் தனியா இருக்கேன், இங்க எனக்கு யாருமே இல்ல, இங்க இருக்கிறவங்க எனக்கு சொந்தம் இல்ல, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்றது இல்ல, யாருமே கோஆபரேட் பண்றது இல்ல, அதனால நான் இங்க இருக்கவே கூடாது. அது வேற உணர்வு. ஆனா ஏகாந்தம்ங்கிறது வேற. ஏகாந்தம் ஆனந்த நிலை, ஒரு நிறைவு இருக்கு, சுதந்திரம் இருக்கு, வெறுமை இல்ல, துக்கம் கிடையாது, சோகம் கிடையாது, யாருடைய தேவையும் இல்ல. அதுக்கே ஒரு குறிக்கோள் நிறைவு, ஒரு காரணம் இருக்கு. ஏகாந்தம் தன்னிலையே ஒரு நிலை. அது பெருதலால நிரம்பி இருக்கு, படகு நிரம்பி இருக்கு. இதுல ஆனா அதுல குறை இருக்கு இல்லையா? பற்றாக்குறை நிலை. ஒரு வியாபாரி இருக்காரு, வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. வீட்டுக்கு வராரு, ரொம்ப கஷ்டம், எல்லாமே தவறா நடக்குது. அவருடைய மனைவியும் கவனிக்கல. அவள் தன்னுடைய உலகத்திலேயே இருக்கா. அவளுக்கு உடைகள் மீது ஆர்வம், புதிய உடைகள் வாங்கி அணிகிற மாதிரி. இவர் இதெல்லாம் யோசிச்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்ப இழந்துடணும், வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல, முற்றிலும் நம்பிக்கையற்ற நிலைன்னு நினைக்கிறாரு. ஆனா துன்பப்பட்டு சாக விரும்பல. அதனால அவர் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாரு. சரி, டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் கிட்ட போய் எனக்கு வலி இல்லாம இறக்க ஒரு முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு சொல்றாரு, இப்ப மகிழ்ச்சிக்கான எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்றாரு. மருத்துவர் சரின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் எழுதி கொடுக்கிறார், ஒரு பரிந்துரை. உனக்கு ஒரு மரணம் கிடைக்க வேண்டும், அதில் உனக்கு வலி இருக்காது, யாருக்கும் தெரியாது, நீ தற்கொலை செய்தாய் என்பதையும் யாரும் அறிய மாட்டார்கள். அவர் சொல்றாரு, தினமும் நீ 5 கிலோமீட்டர் ஓடு. அதனால என்ன ஆகும்? நீ 5 கிலோமீட்டர் ஓடுவ. இதுவரைக்கும் நீ ஓடியதே கிடையாது. ஓடிட்டு இருக்கும் போது உனக்கு இதய தாக்குதல் வரலாம், விழுந்து இறந்துடலாம், யாருக்கும் தெரியாது. தினமும் இப்படி பண்ணு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே போ. 7-10 கிலோமீட்டர் ஓடு. எப்போ விழுந்து இறப்பாயின்னு தெரியாது. சரின்னு அவரு சொல்லிடுறாரு. பல நாட்களா அவர் தூங்கவே இல்லை. நைட்டு முழுக்கும் துக்கம், சோகம், தூக்கமின்மை. முதல் நாள் ஓடுறாரு, மெதுவா ஓடுறாரு. 5 கிலோமீட்டர் ஓடுனதுக்கு அப்புறம் நடந்தே திரும்பி வராரு. அதனால நல்லா தூங்கிடுறாரு. பல நாட்களுக்கு அப்புறம் தூக்கம் வந்தது. இதுவரைக்கும் ஒரு தூக்கமே இல்ல. இப்போ களைப்பு ஏற்பட்டது. 2ஆம் நாள் இன்னும் கொஞ்சம் ஓடுறாரு, இன்னும் நல்லா தூங்குறாரு.
ரொம்ப குட்டா ஃபீல் பண்றாரு. 3வது நாள் இன்னும் ஓடுறாரு. மெதுவா மனநிலை புத்துணர்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் தினமும் ஓட ஆரம்பிக்கிறாரு. மெதுவா அவருடைய விரக்தி மறைஞ்சு போயிடுது. இறக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இயற்கையில காப்பாற்றப்பட்டுறாங்க. ஓடுறதுங்கிறது உங்களை அசரீரி ஆக்கக்கூடிய ஒரு விஷயம். மற்றொருவரினுடைய ஆதரவு தேவையில்லாத ஒரு விஷயம். சாலையில ஓடிட்டு இருக்கும் போது வாழ்க்கைங்கிற இந்த ஓட்டத்துல நான் ஒருத்தனா ஓடிட்டு இருக்கேங்கிற அனுபவம் ஆகும். எனக்கு முன்னால யாரும் இல்ல, பின்னாலையும் யாரும் இல்ல, லெப்ட் அண்ட் ரைட்ல யாரும் இல்ல. அப்போ ஒரு வைராகிய அனுபவம் வருது. அதனால ஓடுறது வைராகியத்தினுடைய ஒரு முறை. பாருங்க, நம்ம எல்லாருமே ஜாகிங் அண்ட் ரன்னிங்க சாதாரணமா எடுத்துக்கிறோம். ஆனா இதுல கூட எவ்வளவு ஆழமான விஷயம் இருக்கு. அப்போ பதில் என்னன்னா, எப்பவும் இதயத்துல திலாராம் பாபாவை நம்ம கூட வச்சிருக்கணும். தாதி ஜானகி சொல்லுவாங்க, திலாராம் என்னுடைய கணவர், சுகம் சாந்தி என்னுடைய 2 மகன்கள். திலாராம் யாரு? என்னுடைய கணவர். திருமணம் யார் கூட? திலாராம் கூட. 2 குழந்தைகள் பிறந்துருச்சு. ஒண்ணு என்ன? சுகம், இன்னொன்னு சாந்தி. எப்பவும் இதயத்துல திலாராம் பாபாவை வச்சிருங்க. எப்பவுமே உங்களை தனியா உணராதீங்க. புரிஞ்சுதா? அப்போ ஸ்தூலத்துல கூட ஒருத்தரை பிராமண குடும்பத்துல இருந்து தனியாக்கிட்டா அதுக்கப்புறம் மாயா தாக்கும். அதனாலதான் நிலைமை முற்றிலும் கீழே இறங்கி இருக்கும் போது என்ன செய்யணும்? சத் சங்கத்துக்கு உட்காரணும். முதல் பக்தி சன்னிதானத்தின் சங்கம். ஸ்ரீராமர் சபரியிடம் நவதா பக்தியில முதல்ல சொன்னது என்ன? சாந்தர்களின் சங்கம். 2வது மம கதா பிரசங்கா, அதாவது என் கதை, என் வாணியை கேட்பது. பாப்தாதா குழந்தைங்களை எப்பவும் இணைஞ்சிருக்கணும்னு செய்தியை ஏன் கொடுக்கிறாரு? யோகத்துல 14 நிலைகள் இருக்கு. அதுல கம்பைன்ட் ஒரு நிலை. மத்தது என்னென்ன? இதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த கிளாஸ் எடுத்திருக்கோம். முதல் நிலை அதாவது அசரீரி, அவ்யக்து, ஆத்மா அபிமானி 3 இருக்கு. இந்த 3ற்கும் வித்தியாசம். அசரீரினா பரம்தாமத்தின் நிலை, உடல் இல்லாத நிலை, அதுதான் அசரீரி. ஆத்மா அபிமானினா ஆத்மாவினுடைய 7 சொரூபங்களினுடைய பயிற்சி செய்கிறது. நான் ஞான சொரூப ஆத்மா, பவித்ர சொரூபம், சுக சொரூபம், சாந்த சொரூபம், பிரேம சொரூபம், ஆனந்த சொரூபம், சக்தி சொரூபம். இந்த நிலைதான் ஆத்மா அபிமானி நிலை. 3வது அவ்யக்த நிலை. அவ்யக்தனா வெளிப்படாதது. வெளிப்பட்டதுன்னு தெரியுது, அவ்யக்தா தெரியாதது. வெளிப்பட்டதுன்னா சாக்காரம், அவ்யக்தனா சாக்காரம் அல்லாதது, ஸ்தூலம் அல்லாதது. இங்க ஒரு தொடர்பு வருது, ஒரு கேள்வி வருது. ஸ்தூலத்துல கேட்டா சத்தம் இல்லை, இதுதான் அவ்யக்த நிலை. அசைவும் இல்லை, சத்தமும் இல்லை, அமைதியாக உட்கார்ந்து இருக்காங்க, சத்தம் பண்ணல, இதுதான் அவ்யக்து. சத்தமும் அசைவும் இல்லாத நிலை. பாப்தாதா வரும்போது பாபாவினுடைய அசைவு எவ்வளவு குறைவா இருந்தது? ரொம்ப குறைவு. மைக் மட்டும், அதை மத்தவங்க தான் சரி செய்யணும். பாபா ஒன்னும் செய்ய மாட்டாரு. கைகள் ரொம்ப குறைவா அசையும். இல்லைன்னா ஒருவர் இப்படி பார்த்தா அதிகமா அசைக்கிறாரு. அதனாலதான் நாங்க காலை கீழே வச்சோம், கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகரிக்கிறதுக்காக. இது வியக்து. அதனால இந்த 3 நிலைகள் இருக்கு. முதல் அசரீரி, பரம்தாம், அங்கு உடல் இல்லை. 2வது ஆத்மா அபிமானி, நான் ஆத்மா, சாந்த சொரூபம்னு நம்மளுடைய சொரூபத்தை சிந்திக்கணும். 3வது பீஜ்ரூப நிலை. இந்த நிலை எதுக்குரியது? பரந்தாமத்திற்குரியது. அங்க நம்ம எந்த ரூபத்துல இருக்கோம்? விதை வடிவத்துல. இங்கேயும் நம்ம செய்யலாம், அது பரந்தாமத்திலேயோ இல்ல உலகத்திலேயோ. நான் என்ன? நான் ஒரு விதை, மிகவும் சூட்சுமமான விதை வடிவம். அடுத்து சீங்கு கம்பைன்டு நிலை இல்லையா? சி ஃபார் கம்பைன்டு. ஒன்று பரந்தாமத்துல, மற்றொன்று சாக்கார வதனத்துல. நான் சிவபாபா கிட்ட என்னவா இருக்கேன்? கம்பைண்டா இருக்கேன். இப்போ அவரு மற்றும் தான், அவரு நான், அவ்வளவுதான். My father and I are one. We are one. அவர் அன்பின் சாக்காரம்னா நானும் அன்பின் சாக்காரம். அவர் எப்படி இருக்காரோ அப்படியே நான். 2 பேருக்கும் இடையில வேறுபாடு கிடையாது. அப்படியே கம்பைன்டு. நாம கொஞ்சமும் பிரியல, 2 பேரும் ஒன்னாதான் இருக்கும். அவரு போல கிடையாது, அவருக்கு ஒப்பாவும் இல்ல, ஒன்னாவே கலந்து அதுல லயிச்சிட்டேன். அப்படி ஒரு அனுபவம் செய்யணும் கம்பைண்டுனா. ஆனா ஆத்மா பரமாத்மாவில லயிக்க முடியாது, பரமாத்மா ஆத்மாவில லயிக்க முடியாது. ஆத்மா பிரகிருத்தில லயிக்க முடியாது, பரமாத்மா பிரகிருத்தில லயிக்க முடியாது. இது எல்லாமே தனித்தனி தத்துவங்கள், எல்லாமே தனித்தனிதான். ஆனா அனுபவம் என்னன்னா, அவர் நாமளும் என்ன ஆயிட்டோம்? கம்பைன்டு. அடுத்து டி ஃபார் தேகி அபிமானி நிலை, இ ஃபார் விதேகி. 2க்கும் என்ன வித்தியாசம்? ஈங்கிறதுனால நேரடியா ஈ வராது, ஆனா விதேகின்னு வருது. ஈ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்.
ஒண்ணு வந்து தேகி அபிமானி, இன்னொன்னு விதேகி. இது ரெண்டுத்துக்கும் இடையில வேறுபாடு என்ன? தேகி அபிமானி உண்மையில முரளிகள்ல வரக்கூடிய இந்த அனைத்து நிலைகளும் பெரும்பாலும் ஒரே பொருள்ல தான் பயன்படுத்தப்படுது. ஆனா 70களினுடைய சில முரளிகள்ல இதுக்கு சின்ன வேறுபாடு காட்டியிருக்காங்க. விதேகினா விதேக ஜனகரின் நிலைக்கு எந்த சொல் பயன்படுது? வைதேகி ஜானகிக்கான சொல் எது? வைதேகினா விதேகி, கர்ம யோக நிலை. விதேகினா விதேக நிலைனா கர்மம் செய்து கொண்டிருந்தாலும் விதேகியாக இருப்பது, அதாவது உடல் உணர்வு இல்லாம. இங்க இந்த எல்லாத்துலயுமே ஒரு வேறுபாடு மட்டும்தான் இருக்கு. இங்க கர்மம் இருக்கு. தேகினா இரண்டு விஷயங்கள், இந்த தேகம் மற்றும் தேகத்தில் இருக்கும் நான், இரண்டின் சிந்தனை இருக்கு. இந்த உடலில் இருக்கும் ஆத்மா நான், இந்த சிந்தனை. விதேகி நிலைனா பிரம்மாவை பத்தி சொல்லிருக்கு, அவர் விதேகி நிலையில இருந்தாரு. அதாவது கர்மம் செஞ்சுட்டு இருந்தாலும் கர்மத்திலிருந்து ஞாரா பியாரா, பற்றற்றவரா இருந்தாரு, அன்பானவரா இருந்தாரு. அதுதான் ஜனகரினுடைய நிலை. ஜனகர் கர்மம் செய்யறாரு, ஆனா கர்மத்தில இருந்து டிட்டாச்டு. கர்மமும் கர்மத்தின் விளைவும் இரண்டும் தொடாத நிலை. மன்மோகினி தீதியோட சந்திப்பு. கர்மாத்தீத் நிலைனா என்ன? கர்மமும் கர்மத்தின் விளைவும் இரண்டுமே தொடக்கூடாது. இதுவே பாப்தாதாவினுடைய பதில். ஒரு முரளியில தனிப்பட்ட சந்திப்புல சொல்லியிருக்காரு, விதேகியினுடைய தொடர்பு எதோட? கர்மத்தோட இருக்கு. தேகிக்கு தொடர்பு இரண்டு விஷயங்கள். அதுக்கப்புறம் எஃப்ல பார்த்தா ஃபரிஷ்தா. இதுல ஆத்மா ரெண்டு உடல்ல இருக்கு, ஒன்னு ஸ்தூல உடல், இன்னொன்னு சூட்சும உடல். இப்போ எத்தனை நிலைகள் ஆச்சு? 8 இல்லையா? அடுத்து சாக்காரி, ஆக்காரி, நிராகாரி, இந்த 3 நிலைகள். சாக்காரினா இந்த உடல்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் தேவதை மற்றும் பூஜ்ய. அடுத்து 2 என்னது? நான் தேவ சொரூபம்னு சிந்திக்கிறது, பூஜ்ய சொரூபம்னு சிந்திக்கணும். லாஸ்ட் 14வது எது? பிராமண நிலையில கூட எது? கர்மாதீதம் பாப் சமான். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கலாம். அந்த இறுதி 14வது நிலை வியக்தத்திலிருந்து விடுபட்டது. கர்மாதீதம், பாப் சமான், சமான், சமீதா, சம்பன்ன, சம்பூர்ண, இது எல்லா பெயர்களும் நம்ம வச்சுக்கலாம் கடைசிக்கு. இந்த வெவ்வேறு நிலைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? பயிற்சி பண்ணணும். இதுவும் ஒரு யோகமா இருக்கலாம். ஒரு நாள் முழுசும் இந்த நிலைகளையே பயிற்சி செய்யலாம். முதல்ல நான் ஆத்மா அபிமானி, அப்போ ஆத்மாவினுடைய 7 சொரூபங்களையும் புத்தியில கொண்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன? நான் அசரீரி, பரந்தாமத்துக்கு போயிட்டேன், அங்க அசரீரி. அதுக்கப்புறம் கீழே வாங்க, நான் அவ்யக்த், அமைதியா உட்காருங்க, ஒளி இல்ல. அதுக்கப்புறம் நான் விதை வடிவம். விதை வடிவத்துல 5 நிமிஷம் பயிற்சி பண்ணுங்க, கம்பைன் ரூபம் மாறுங்க. அதுக்கப்புறம் தேகி அபிமானி, தேகம் வேறு நான் வேறு. இதுல என்ன பண்ணணும்? இரண்டையும் சிந்திக்கணும். இது அழிவற்றது, நானும் அழிவற்றவன். இது அழிஞ்சிடும், நான் அழிய மாட்டேன். இது லௌகீகம், நான் அலௌகீகம். இது பார்த்திவம், நான் அபார்த்திவம். அதாவது மரணிக்க கூடியது, நான் மரணம் இல்லாதவன். அந்த மாதிரி நம்ம நினைக்கணும். வினாஷி அவினாஷி, இதைத்தான் சிந்திக்கணும். இது ஆதி, அது திவ்யம். இந்த மாதிரியான சிந்தனை நம்ம செய்யணும். இது எந்த சிந்தனை? தேகி அபிமானி. அடுத்தது விதேகி. காலையில அமிர்த வேலையில உங்களை நீங்களே பாருங்க. நாள் முழுசும் நான் என்ன செய்யறேங்கிறது காலையிலேயே முதல்ல பாக்கணும். நான் எல்லாத்தையும் செய்யறேன், ஆனா பற்றற்றவனா இருக்கேன். கர்மம் நடக்குது, ஆனா கர்மத்துல இருந்து டிட்டாச்டு. சேவை செஞ்சேன், நல்ல பலன் வந்தது, டிட்டாச்டு. நல்ல பலன் வரல, இருந்தாலும் டிட்டாச்டு. இதுவும் ஒரு நிலை. அப்புறம் ஃபரிஷ்தா, நடமாடும் ஃபரிஷ்தா. அதுக்கப்புறம் சாக்காரி, ஆக்காரி, நிராகாரி, தேவதை, பூஜ்யம். இறுதியா பாப்தாதா ஏன் அடுத்து குழந்தைங்களுக்கு எப்பவும் கம்பைண்டா இருங்கன்னு செய்தி தராரு? ஏன்னா பாபாவோட இருக்கும் இடத்துல மாயா நுழைய முடியாது. கம்பைன் நிலையில இருந்தா சக்தி, பாதுகாப்பு, வெற்றி எல்லாமே ஈஸியா கிடைக்கும். தனியா இருந்தா மாயாவுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்குது? ஆத்மா பாபாவினுடைய நினைவிலிருந்து விலகி தன்னை தனியா நினைக்கும் போது மாயா சங்கல்பங்கள், சம்ஸ்காரங்கள், சூழ்நிலைகள் வழியா நுழையுது, தனிமை காரணமா. அடுத்து பிரம்மா பாபா தன் வாழ்க்கையில பாபாவை எப்படி வெளிப்படுத்தினாரு? தன் முகம், வாய், திருஷ்டி, கண்கள், நெற்றி, சங்கல்பம், முழு வாழ்க்கை எல்லாத்தோட பாபா வெளிப்படுத்தினாரு. அவரை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் பாப்தாதாவினுடைய அனுபவம் ஏற்பட்டுச்சு. ஃபாலோ ஃபாதர், அந்த நடைமுறை அர்த்தம் என்ன? பிரம்மாவின் குணநலன்களை நமக்குள்ள ஏத்துக்கிறது. பிரம்மாவை என்ன பண்ணணும்? ஆவாகனம் செய்யணும். பாபா வாங்க. இந்த சூழ்நிலை அவர் இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? இதை சிந்திக்கணும். அடுத்து நம்முடைய பேச்சு, முகம், நடத்தை மூலமா பாபா எப்படி வெளிப்படுத்த முடியும்? இது ஒரு கேள்வி. பாபாவின் பிரத்யக்ஷம் எப்படி நடக்கும்? மீடியா மூலமா, குரல் மூலமா, வகுப்புகள் மூலமா, சொற்பொழிவு மூலமா, எதன் மூலம்? இது எல்லாமே இதோட பேஸ் பண்ணிதான் அமையுது. ஆனா இறுதியான பிரத்யக்ஷம் எப்படி நடக்கும்? நடத்தையின் மூலம். எவ்வளவு ஆழமான விஷயம். மேலும் அவராலேயே நடக்கும். பாருங்க, இதுதான் இறுதி பதில். அவர் செய்ய வேண்டியது அவரே செய்வாரு நம்மால. ஆனா அவர் சொல்றாரு, நீங்க செய்யுங்க, கைகளை உயர்த்திட்டா போதும், தோல்விய
ஒத்துக்கிற மாதிரி. நாம இப்போதைக்கு செய்யறதுக்கு அப்பா இன்னும் ஏதோ செய்ய வேண்டி இருக்கு, அது நம்மளால செய்ய முடியாது, ஆனா பாபா செய்விப்பாரு. இப்போ நம்ம குறைஞ்சது 8 விஷயங்களை செய்யறோம். என்னென்ன? 1 ராஜயோக சிவர், 2 மதுபன்ல யோக பட்டி, 3 விங்ஸ் கான்ஃபரன்ஸ், இது எல்லா கான்ஃபரன்ஸ்லயும் இது வந்துடும். 4 விங்ஸ் பட்டி, சில விங்ஸ்ல பண்றாங்க, எல்லாரும் கிடையாது, வாய்ப்பு கிடைக்கிறவங்க செய்யறாங்க. 5 மீட்டிங்ஸ், 6 பாபா மிலன் நிகழ்ச்சி, 7 செலிப்ரேஷன்ஸ். அப்போ இந்த 8 நாளையும் இறைவனுடைய பிரத்யக்ஷம் நடக்குமா? இப்போ கேள்வி அதுதான். இது அடித்தளமா அமையுது, இது எல்லாமே ஏத்துக்கிறோம், நம்ம இதை நம்ம செய்யறோம். ஆனாலும் கடைசியா பிரத்யக்ஷம் பாபா மூலமா நடக்கும். பாபா யார் வச்சு செய்ய வைக்கிறாரோ அவங்க மூலமா பாபாவே செய்வாரு. அப்போ இந்த விங்ஸ் நிகழ்ச்சி, பொது நிகழ்ச்சிகள் மூலமா மக்கள் பிரம்மா குமாரிகள் நல்ல வேலை செய்யறாங்கிற அளவுக்கு தான் வராங்க. ஆனா இவங்க வேற இடங்கள்ல போய் நீங்களும் நல்ல வேலை செய்யறன்னு சொல்வாங்க. இறைவன் இங்க மட்டுமே வந்துள்ளார், இது மட்டுமே இறைவனுடைய காரியம், உலகின் சத்கதி இதன் மூலமே அவங்க சொல்றதில்ல. இதுதான் பரமாத்மா காரியம்னு பிரத்யக்ஷம் எப்படி ஆகும்? இதுக்காக ஸ்தூல வழிமுறைகள் மட்டும் பத்தாது. முதல்ல மீடியா பரமாத்மா பிரத்யக்ஷத்துக்கு உதவியா இருக்கலாம், ஆனா காரணம் கிடையாது. மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுறது ஆகாஷ்வாணி இல்லையா? அவரே செய்வார். ஆகாஷ்வாணி எப்படி? கம்சனுக்கு ஆகாஷ்வாணி நடந்த மாதிரியே கம்சா நில்ங்கிற வகையில ஆத்மாக்களே ராஜஸ்தான் மவுண்ட் அபுக்கு வாங்க. இத்தகைய பிரத்யக்ஷம் சாட்சாத்காரம். அது முன்னாடி நடந்ததா? இப்பவும் நடக்குதா? இல்ல இன்னும் நடக்க வேண்டியதா? பாபா சொல்றாரு, ஒரு செயல் சாட்சாத்காரம். 2வது ஆத்மாக்களுக்கு உள்ளிருந்து பிரேரணை வரும். இது எல்லாமே சாட்சாத்காரத்துல அடங்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதே முரளியில ஒரு விஷயம் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு, மனசா சேவையை அதிகப்படுத்துங்க. கடைசியில அதுதான் நமது நிலையே, அதுதான் மனதை ஒரு விஷயத்துல நிலைச்சிருக்கணும். அப்போ ஏகாகிரதா அதிகரிக்கும். பிறருடைய எண்ணங்கள்ல நீங்க எப்படி சக்தி அளிப்பீங்க, அந்த சக்தி தானாவே வரும். அப்போ இந்த முரளியில பாபா சொல்றது, ஜுவாலாமுகி யோகத்தின் மூலம் 2 விஷயங்கள் நடக்கும். 1 உங்களினுடைய கதிர்கள் ஆத்மாக்கள் அடையும். 2 உங்கள் சொந்த சம்ஸ்காரங்கள் பஸ்மமாகும். அதனால இறுதி முறை மனசா சேவைதான். இப்போ இதையே அதிகப்படுத்தணும். தனிப்பட்ட நிலையில இதுக்கான பல்வேறு முறைகளை நம்ம தேடணும். அதனால இன்னைக்கான ஹோம்வொர்க், இதை இன்னும் எப்படியெல்லாம் செய்யலாம்னு யோசிங்க. மனசா சேவையை எப்படி ஒழுங்குபடுத்தி செய்யலாம்? குழுக்களை உருவாக்கலாமா? என்ன பண்ணலாம்? ஏன்னா ஆத்மாக்களுக்கு நாம செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும், ஆனா வார்த்தைகளால கிடையாது. சொற்பொழிவு, ஸ்பீக்கர்ஸ், ஆடியோ, வீடியோ, மனதின் மூலமா, கதிர்களின் மூலமா, அதிர்வுகள், ரஷ்மிகளினுடைய மூலமா பரப்பணும். அவங்க நம்ம கிட்ட வரணும். இப்போ நம்ம அவங்க கிட்ட போறோம், அவங்க வர்றது கிடையாது, அவங்க நம்ம கிட்ட வரணும். அவங்க நம்முடைய கட்டிடங்களாலும் வெளிப்புற அலங்காரத்தாலும் ஈர்க்கப்படக்கூடாது. நம்முடைய உணவாலும் கிடையாது, தாரணைகளால ஈர்க்கப்படணும். நம்முடைய நடத்தை அன்புமயமாகவும் அமைதிமயமா சக்தி வாய்ந்ததா தெய்வீகமானதா இருக்கும் போது மக்கள் நம்ம மூலமா பரமாத்மாவை அனுபவிக்கிறாங்க. தற்போதைய காலம் பாபாவை பிரத்யட்சப்படுத்துறதுக்கு எப்படி உதவியா இருக்கு? உலகத்துல மாறி வரக்கூடிய பிரத்யட்சத்தாவுக்கு சூழ்நிலைகளும் துயரங்களும் மனிதனை இறைவனை தேடும் திசையில ஊக்குவிக்குது. அதனால இந்த காலம் பிரத்யட்சத்தாவுக்கு ஏற்றதா இருக்கு. 2011ஆம் ஆண்டுல மனசா சேவையினுடைய கதிர்கள் இப்போ ஆத்மாக்கள் கிட்ட எப்படி போயிட்டு இருக்கு? அமைதியும் ஆனந்தமும் கொண்ட சூட்சும கதிர்கள் ஆத்மாக்கள் அடைஞ்சிட்டு இருக்கு. ஆனா அது எங்கிருந்து வருது? அவங்களுக்கு இன்னும் தெளிவா புரியல. முறையில சொல்லப்பட்டிருக்கு, மவுண்ட் அபுல உள்ள பிரம்மா குமாரர்கள் குமாரிகள் அவர்களுடைய பாப்தாதா இவர்களை தூண்டுகிறார்னு அவங்களுக்கு புரியல. மவுண்ட் இவங்களுடைய பாப்தாதா அனுப்புறாரு, முரளி சொல் உள்ளது, ஆனா அது அவங்களுக்கே புரியல. அதனால இது மிகப்பெரிய வேலை. இப்போ இதுக்கான டெக்னிக்ஸ் தேடுங்க. மனசா சேவைக்காக சாதாரண யோகம் கிடையாது, சம்ஸ்காரங்களை பஸ்மமாக்க கூடிய அந்த யோகம் நம்ம பண்ணணும். சாம்பல் ஆயிடணும் கெட்ட சம்ஸ்காரங்கள். ஆஷ் மெடிடேஷன். சாம்பல்னா என்ன? ஆஷ் இல்லையா? இது சாம்பல் யோகம். 5 மகா சமுத்திரங்கள்ல கொண்டு போய் சேர்த்துறாங்கல்ல சாம்பல. இந்த இந்து மகா சமுத்திரம், பசிபிக், ஆர்டிக், அட்லாண்டிக். அப்போ அந்த 5 கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சம்ஸ்காரத்தை வெறுமனே அடக்கிறதுக்கும் அதை முழுமையா அழிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன? அடக்கப்பட்ட சம்ஸ்காரங்கள் வாய்ப்பு கிடைச்சா திரும்ப மேல எழுந்து வரும். அது திரும்ப வெளிப்படும்னா முழுமையா போகலைன்னு அர்த்தம். அதனால அவை முழுமையா பஸ்மமாகணும், முழு சாம்பலா மாறிடணும். மதுபன் வாசிகளே, இந்த முழு முரளியும் மதுபன் பத்தினது. மதுபன் வாசிகளினுடைய சிறப்பான பாக்கியமும் பொறுப்பும் என்ன? பாக்கியம் பெருசா இருந்தா பொறுப்பும் பெருசா இருக்கும். நமக்கு நமது உரிமைகள் நினைவுல இருக்கும், ஆனா கடமையா மறந்துடுறோம். என்ன நினைவுல இருக்கும்? எனக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, இது எனக்கு கிடைக்கணும். ஆனா கடமை மறந்துடுது. யார் உயர்ந்த பதவியில இருக்காங்களோ அவங்களுக்கு பொறுப்பும் அதிகம்.
யஜ்ய சேவையின் புண்ணியத்தை அடையிறது தன் வாழ்க்கையின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாபாவினுடைய அனுபவத்தை அளிக்கிறது. யஜ்ய சேவை ஏன் சிறப்பான புண்ணியம்னு சொல்லப்படுது? ஏன்னா இது பரமாத்மாவால உருவாக்கப்பட்ட யஜ்யத்தினுடைய சேவை. இதன் புண்ணியம் சாதாரண சேவையை விட பல மடங்கு அதிகம். ஏதேனும் தவசியா தொடர்பான பிரச்சனை இருந்தா மதுபன் வாசியின் கடமை என்ன சொல்லுங்க? மரியாதைக்கேற்ப பொறுப்பில் உள்ளவர்கள் கிட்ட விஷயத்தை கொண்டு சேர்க்கணும். மதுபன் வாலா ஒண்ணு இல்லையா? மதுபன் வாலே 2 சொற்கள் இருக்கு. மதுபன் வாலானா பரமாத்மா, மதுபன் வாலேனா அங்கே வசிக்க கூடியவங்க. அதுல எல்லா ஆத்மாக்களும் அடங்கிடுறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே அர்ப்பணம் பண்றோம் இல்லையா? வாழ்க்கையை யாருக்காக அர்ப்பணிச்சிருக்கோம்? மதுபன் வாலாவுக்காக, மதுபன் வாலேக்காக அல்ல. எவ்வளவு காமெடியா சொல்றாரு. மதுபன்ல வசிக்க கூடியவங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கல, அதாவது பரமாத்மாவுக்காக அர்ப்பணிச்சிருக்கோம். மதுபன் வாலா யாரு? பரமாத்மா. அப்போ வாலா அவர், வாலே இவங்க. அதனால இவங்களால அவரை விட்டுடக்கூடாது. புரியுதா? வாலே காரணமா வாழை விட்டுடக்கூடாது. இல்லைன்னா போலே வாலே ஆயிடுவீங்க. கூட்டத்துல வந்திருந்த நிமித்த குழந்தைங்களுக்கு பாப்தாதா என்ன சிறப்பு அறிவுரை கொடுத்தாரு? அதாவது இந்த அவ்யக்த முரளியில கடைசியா பாபா தாதி தீதி ஒவ்வொரு ஊருக்காரங்க கிட்ட பேசுவார் இல்லையா? அத பத்தியும் எவ்வளவு அழகா விளக்கம் கொடுக்கறாரு. சேவையோடு சேர்த்து அன்பு கொடுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க, எல்லாரையும் திருப்தியா வச்சிருங்க. சேவை ஸ்தலத்தினுடைய சூழலை சக்தி வாய்ந்ததா மாத்தணும். மதுபனுக்கு மக்கள் இங்கிருந்து மனக்குழப்பத்தோட திரும்பி போகாதபடி கவனிக்கணும். விமர்சனங்கள், கிண்டல்கள் சேவை ஸ்தலத்தினுடைய சூழலை சக்தி வாய்ந்ததா மாத்துறதுக்கான யுக்தி என்ன? சென்டர் பொறுப்பாளர்கள் யாரு அவங்களே சொல்வாங்க. சேவை ஸ்தலத்தின் சூழல் எப்படி சக்தி வாய்ந்ததாகும், தாமே யோக யுக்தாவும் மகிழ்ச்சியாவும் திருப்தியாவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருந்து அதே அதிர்வுகளை முழு சேவை ஸ்தலத்திலும் பரப்பணும். சூழல் எதனால உருவாகுது? மனுஷங்களால. நாங்க ஒரு சென்டருக்கு போனோம். அங்கிருந்த சகோதரர் சொன்னாரு, எங்க சென்டர் 30 வருஷமா நிர்விக்னமா இயங்கி வருது. நாங்க கேட்டோம், ஒரு விக்னமும் இல்லையா? அவர் சொன்னாரு, ஒண்ணும் இல்ல. எப்படி? எங்க சகோதரி காலையில உட்கார்றாங்க, சாயந்தரம் உட்கார்றாங்க. எல்லா மாணவங்களும் மாலையில 1 மணி நேரம் யோகா பண்றாங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, தினமும். அதுக்கப்புறம் சேவை தவறுனாலும் பரவாயில்ல, இது தவறாது. பெரிய சகோதரி இல்லைன்னா மற்றொரு சகோதரி உட்காருவாங்க. 2 சகோதரிகள் மாறி மாறி உட்காருவாங்க. அனைத்து மாணவர்களும் மாலையில 6:30 இருந்து 7:30 வரை வரைக்கும் கட்டாயம். எங்க சென்டர்ல இப்படிப்பட்ட சார்ட் இருக்கு பாருங்க. ஒரு சென்டர்ல எவ்வளவு அழகா விக்னமே இல்லாம இதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பல சென்டர்ஸ்லயும் இந்த மாதிரி இருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். முழு கவனமும் எதுல இருக்கு? அதன் மேலதான் எல்லாமே சார்ந்திருக்கு. நம்முடைய கவனம் விஐபி சேவையிலையா, யோக பட்டியிலையா? நாம அவங்கள பின்தொடர்ந்துட்டே இருக்கிறோமா? இதை செய்யணும், அதை செய்யணும், இல்ல யோக பட்டியில இருக்கா? ஒரு முரளியில பாபா சொன்னாரு, ஒரு சென்டர்ல 20 பேர் இருக்காங்க, எல்லாரும் அசைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால என்ன பயன்? 1000 பேர் இருந்தும் அசைஞ்சா என்ன பயன்? 2 பேர் மட்டும் உறுதியா இருந்தாலே போதும். எவ்வளவு பெரிய வார்த்தை! 1000 பேர் இருந்து அசைஞ்சா என்ன பயன்? 2 பேர் உறுதியா இருந்தா போதும். பாண்டவர்களினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன சொல்லியிருக்காரு? ஸ்ரீமத்தின் அடிப்படையில எப்பவும் வெற்றியோட இருக்கிறது. சக்திகளுக்கு ஒத்துழைப்பாளர்களா இருந்து அவங்கள முன்னேற்றுறது. ஒத்துழைப்பினுடைய நோட்ஸ் நினைவிருக்கா? உங்க பாக்கெட்ல ஒத்துழைப்பினுடைய நோட்டுகள் இருக்கணும். அதுக்கான அர்த்தம் என்ன? ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் விமர்சனம் கிடையாது. ஒத்துழைப்பு, சுபபாவனை, ஊக்கம், சக்தி கொடுக்கிறது. அடுத்த சீசனுக்கு பாபா எந்த நற்செய்தியை கேட்க விரும்புறாரு? எல்லா குழந்தைகளும் தங்களின் பழைய சம்ஸ்காரங்களை முழுமையா அதாவது அழிச்சு சம்ஸ்காரங்களின் மீது முழு வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த செய்தி பாபா கேட்க விரும்புறாரு. சோ கடைசி கேள்வி, இந்த முரளியின் முக்கிய செய்தி என்ன? முதல் விஷயம், எப்பவும் கம்பை நிலையில நிலைச்சிருக்கணும். நம்ம பார்த்து 14 யோக நிலைய நடைமுறையில பயன்படுத்துங்க. 2வது ஜுவாலாமுகி யோகம். இன்னைக்கு எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் போய் பாருங்க. 3வது நமது நடத்தை, முகம், திருஷ்டி, வாணி எல்லாத்தின் மூலமா பாபாவை பிரத்யக்ஷப்படுத்தணும். அதுல 8-9 விஷயங்கள் என்ன தேவை? சூட்சுமமான அதிர்வுகள் பார்த்தோம். 4வது மனசா சேவை சக்தி வாய்ந்ததாக்கி உலக நலனை நம்ம பண்ணணும். அப்போ ஹோம்ஒர்க் எல்லாத்துக்கும் இன்னைக்கு என்ன? மனசா சேவைக்கு என்னென்ன முறைகள் இருக்க முடியும் அது யோசிச்சுட்டு எழுதிட்டு வாங்க. கொஞ்சம் படைப்பாற்றல் புதுமையா நம்ம செய்யலாம் இல்லையா? ஆப் மனசா சேவைக்காக உருவாக்க முடியுமா? இன்னும் ஏதாவது கூட எக்ஸ்ட்ரா நம்ம செய்யலாம். கடைசியா எல்லாருக்கும் ஒத்துழைப்பாளரா திருப்தியா வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து